என்னங்க, கோயிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க கூட என்னை விட்டு விலைக்கு ஒண்ணா எப்படிங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சரியான இடம் கிடைக்கல, நேரமும் கிடைக்கல. கோவில்லையாவது என் மனசுல இருக்கிறத சொல்லலான்னு பார்த்தா இந்த மாதிரி அவாய்ட் பண்றீங்களேங்க. சத்தியமா சொல்றேங்க, இந்த கோவில் இருக்கிற அம்மனை சாட்சியா வச்சு சொல்றேன், கண்மணியோட இடத்த பறிக்கணும்னு நான் எப்பவும் நினைச்சதில்லை. அவங்களுக்கு நான் போட்டியும் இல்லை. ஏங்க, இப்ப நான் உங்க பொண்டாட்டி, ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு நீங்க தாங்க. உங்களுக்கு நான் தான். உங்க மனசுல கண்மணிக்கு நீங்க கொடுத்திருக்கிற இடம் அப்படி இருக்கட்டும்ங்க. நான் இனிமே உங்களை மறக்க சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கும் அந்த இடத்துல ஒரு ஓரமா ஒரு சின்ன இடம் வேணுங்க. நீங்க உங்க பொண்டாட்டியெல்லாம் உன்னை ஏத்துக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது ஏத்துக்கலாம்ல. ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட பேசி பழகலாம்ல. அப்பதான் சரியா தப்பா என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏத்த மாதிரி என்னால என்ன மாத்திக்க முடியுங்க. கனி இத்தனை நாள் அம்மா இல்லாம வளர்ந்தா. ஆனா இப்ப அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேங்க. நான் வந்துட்டேன்ல. என்னால கனிக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. அவளை நான் நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவளோட பாசத்துக்காக நான் ரொம்ப ஏங்குறேன். என்னப்பா எங்க கிளம்பிட்ட? கலெக்டர் ஆபீஸ். கலெக்டர் ஆபீஸ்க்கா? அங்க உனக்கு என்ன வேலை? டேய், ஏய், ஏன் மொட்டாட்டி ஆபீஸ் போறதுக்கு எனக்கு காரணம் வேணுமா? ஓ சரி, இது என்னது? ஏதோ முக்கியமான ஃபைலா. ஆ, வீராது கால் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னா, அதான் போயிட்டு இருக்கிறேன். ஓ அப்படியா? பை பை. சரி பாத்து போ. ஆ ஆ. வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கினறியா? சரி, பை. ஹலோ. ஆமா ஆமா. டேய் டேய் டேய். டேய் டேய் தம்பி. டேய் டேய் தம்பி. டேய் தம்பி எந்திரடா. டேய் டேய் வாங்க வாங்க. ஐயோ, என்னப்பா என்னாச்சு? ஃபோன் பேசிட்டே வந்தா. பாக்க வர மாட்டியாப்பா? என்னப்பா நீ? ஏங்க அவன் நடுவுல வந்து விழுந்துட்டாங்க. டேய் ஏங்க ஃபோன் பேசிட்டே வந்தா விழுந்துட்டாங்க. முதல்ல ஹாஸ்பிடலுக்கு தூக்குங்க, அப்புறம் பேசிக்கலாங்க. அப்பா இப்படி வண்டி ஓட்டிட்டு வர்றாங்க. ஆனா நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. வழிவிடுமா போட்டோம். அட வாமா, நேரமாச்சு. டேய் எப்பா வந்துட்டியாப்பா? ஏன்டா உனக்கு தூங்குறது தவிர வேற வேலையே கிடையாதா? இல்லப்பா. சரி என்ன விடு, நீ ஃபைல கொடுக்க போனிய கொடுத்துட்டியா? ஐயோ என்ன ஃபைல கொடுக்க தானே போன? டேய் அதை மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? யோ என்னையா சொல்ற? இல்ல நடுவுல ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை காப்பாத்துற கேப்ல ஃபைல் மேட்டரே மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபைலையே மறந்துட்டியா? செத்து. யோ ஏரியா நானும் லேட்டா வரையா. போ போனா போ கொன்னே விடுவாளே. சீக்கிரம் போயா. அவ திட்டுறது எல்லாமே சரிதான். நான் ஒரு மறமாட்டேன். ஃபைல் எங்க வச்ச? முதல்ல ஃபைல் எங்க எடு. ஃபைல் எங்க? என்னாச்சுப்பா, இருக்கா இல்லையா? டேய் ஃபைல பைக்ல தான்டா வச்சிருந்தேன், காணோம்டா. காணுமா? யோ ரோட்ல எங்கேயாவது விழுந்துட்டு இருக்குமா? தெரியலையே. ரொம்ப முக்கியமான ஃபைல்னு வேற சொன்னாடா. யோ என்னையா சொல்லுற? இப்படியா மிஸ் பண்ணிட்டு வந்து நிப்ப? ஐயோ. சரி நீ வா போய் தேடி பாப்போம். போலாம். சீக்கிரம் வாயா. போ வண்டி எடு. ஏம்பா இந்த வழியா தான் வந்தியா? ஆமாண்டா.
வாங்க சார். எதுக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்தீங்க? இன்னும் லேட்டா வந்திருக்கலாம்ல. அது இல்ல, ஃபைல் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் அது அவ்வளவு முக்கியமான வேலை, அதுக்கு தான் அத்தனை வாட்டி கால் பண்ண. ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, ஃபைலும் வரல, எங்க தான் போன? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சாருக்கு அதை விட முக்கியமான வேலை இருந்தா சொல்லிருக்க வேண்டியதானே? சரி ஃபைல கொடு. அது என்ன ஃபைல கொடு. ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிருச்சா? ஏன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அது அவ்வளவு முக்கியமான ஃபைல், அத மத்தவங்க கிட்ட சொல்லாம உன்னை மட்டும் எடுத்துட்டு வர சொன்னேன். உன்கிட்ட படிச்சு சொல்லி தானே கொடுத்தேன். மிஸ் ஆயிருச்சுன்னு அசால்ட்டா பதில் சொல்ற. இல்ல வீரா, பத்திரமா தான் எடுத்துட்டு வந்தேன். ஒரு பையன் உள்ள வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பைக்ல வச்சிருந்த ஃபைல் எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. மர, நீ சொல்ற காரணத்தை எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல. டேய், அது கவர்மெண்ட் ஃபைல்டா. 2 நாள் சிஎம் மீட்டிங் இருக்கு, அத நான் கொண்டு போய் கொடுக்கணும். நான் உங்ககிட்ட இந்த ஃபைலை சப்மிட் பண்ணனும். அதுல எவ்வளவு டேட்டாஸ் இருக்கு தெரியுமா? மர, அது தப்பானவங்க கைக்கு மட்டும் கிடைச்சுச்சுன்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா? அதனால தான் உன்கிட்ட கொடுத்து உன்னை பத்திரமா வச்சுக்க சொன்னேன். உன்னை நம்பினதுக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டல. ஏய், அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 நாள் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். ஆமாமா, கிழிச்சிருவே நீ. இல்ல இல்ல, உன்னை சொல்லி தப்பு இல்ல, என்ன சொல்லணும். ஏன் தப்பு? உன்னை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்தல, ஏன் தப்பு? என் கண்ணு முன்னாடி நீ கதை தயவு செஞ்சு போயிரு. என்னாச்சு வீரா? என்ன குழந்தனாரே? தங்கச்சி ஒரு கலெக்டர். அவங்கள நம்பி கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நீங்க இவ்வளவு கவனக்குறைவாவா இருக்கிறது? இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே. உங்களால தங்கச்சி 4 பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். கண்டவங்க கிட்டலாம் பதில் சொல்லணும். எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவல. உன்னால நான் தான் இப்படி தலை குனிஞ்சு நிக்கணும். டேய், உன்னால நான் இப்ப இந்த ஃபைலுக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. குழந்தனாரே, ஆமா, நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க அது சொல்லுங்களேன். இல்ல, எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் யோசிச்சு பாப்பேன்ல. ரோட்ல. ரோட்லயா? ரோட்ல போகும்போதா? ரோட்ல போகும்போது எப்படி குழந்தனாரே?